நம்முடைய டிவிஏ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டிவிஏனுடைய தலைவர், அதாவது ட்ரெடிஷனல் வைத்தியர்கள் அலைன்ஸ் என்ற இந்த அமைப்பினுடைய தலைவர் மொத்தம் வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். மொத்தம் 48 வீடியோ சொல்லியிருக்கேன், ஒரு மண்டலம் சொல்லியிருக்கேன். 2-3 நாளாக அந்த வீடியோ போட முடியாத அளவுக்கு பணிச்சுமை காரணமாக போட முடியல. இது 4வது வீடியோ இப்போ நம்ம போடுறோம். நம்ம டிவியினுடைய உறுப்பினர்கள், நம்ம டிவியினுடைய பொறுப்பாளர்கள், டிவிஐனுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த நம்ம டிவிஐனுடைய அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாரம்பரிய வைத்தியர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், யாரும் போலி மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிறத இதனுடைய நோக்கம். இப்போ நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை ஃபோனில் தெரிவிக்கிறாங்க. நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் இந்த நம்ம சேனலுடைய கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். உங்களுடைய எந்த கேள்விக்கான சந்தேகங்களையும் நான் யூடியூப் வாயிலாக உங்களுக்கு விளக்கும்போது நீங்கள் ஒருவர் மட்டும் விளக்கம் அடைய போவதில்லை, நம்முடைய மொத்த சமுதாயமும் விளக்கம் அடையும். அதாவது சமுதாயம் அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய வைத்தியர்களுடைய சமுதாயம் முழுவதுமே விளக்கம் பெற்றோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த பாரம்பரிய வைத்தியர்கள் அரசு அங்கீகாரம் பெற வேண்டும், அவர்கள் நிம்மதியாக தொழில் பண்ண வேண்டும். உண்மையான பாரம்பரிய வைத்தியர்கள் இந்த பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் தன்னுடைய ஜீவாதாரத்தை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை, தங்களுடைய பிழைப்புகளை நடத்தி வரக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம், எண்ணம். சரிங்களா? அடுத்து ஒருத்தர் கேட்டார், இது சங்கமா? இது சங்கம் இல்லைங்கிறத நான் தெளிவாக சொல்லிகிட்டே வரேன். ஏன்னா சங்கம் வச்ச யாருமே இது வரைக்கும் எதுவுமே சாதிக்கலை. சங்கம் நிறைய வச்சுட்டாங்க, நிறையா சங்கங்கள் வச்சு தொடர்ந்து அரசிட்ட போய் அவங்க பதிவுகள் கேட்டு நிறைய பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லா சங்கங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன சாதிச்சிருக்காங்கிறத சொல்கிறேன், என்ன அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதையும் சொல்கிறேன். அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதில் உள்ள சட்டப்பூர்வமான விஷயங்கள், இன்றைய சட்டங்கள், நேற்றைய சட்டங்கள், காலாவதியான சட்டங்கள், நம்மளுக்கு ஆதரவாக இருந்த சட்டங்கள், இது நம்ம என்ன மாதிரி மருத்துவ முறை பார்க்கலாம், எது பார்க்கக்கூடாது, இதில் என்ன அரசு என்ன குற்றம் சொல்லுது, நம்ம மேலே என்ன குற்ற வழக்குகள் பதியப்படும், அது பாரம்பரிய மருத்துவத்துக்கு என்ன குற்ற வழக்குகள் பதியப்படும், அது எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும், எல்லாமே நான் விவரமாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் அடுத்தடுத்து சொல்கிறேங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இதை சங்கம் இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. சொல்லிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சங்கம் இல்லை, நான் சங்கம்னு எப்பவுமே சொல்லலை. அதாவது மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம சங்கம் சொல்கிறோம். ஏன்னா சங்கம்னா தான் மக்களுக்கு புரியும்னால இது கூட்டமைப்பு தான். எப்படி இந்த தேர்தலெலாம் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வைப்பாங்க, கூட்டணி வச்சு ஜெயிச்சுவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இதே தான் இங்கே. இப்போ நம்ம பாரம்பரிய வைத்தியர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற நோக்கத்துக்காக மட்டும்தான் இது ஏற்படுது. இதை போய் நம்ம 15 எலெக்ஷன் வச்சு, தேர்தல் வச்சு, தலைவர் தேர்ந்தெடுத்து அதெல்லாம் ரெகுலராக நடத்துகிறவங்க பண்ணிட்டு இருக்க வேண்டிய வேலை அது. நமக்கு அது இல்லை. நம்ம ஒரு நோக்கத்துக்காக மட்டும் ஒன்று கூடுறோம். அந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சா தான் உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைச்சதும் நீங்கள் சட்ட ரீதியாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு சங்கம்? இது எதுவுமே தேவையில்லைல்ல, தேவைப்படாது. சரி, இது இப்போ லீகலாக இயங்குது. ஒருத்தர் கேட்டார், சட்ட ரீதியாக இயங்குது. கூட்டமைப்பு வச்சுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, இடம் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா இதை ரன் பண்ணுறதுன்னு போட்டு நாங்கள் ரன் பைன்னு போட்டு என்ன போடுறோம், எங்களுடைய குருகுலத்தை போகிறோம். நத்தம் தமிழ் பாரம்பரிய மருத்துவ குருகுலம். இது இந்த குருகுலம் ரிஜிஸ்டர். அது ரிஜிஸ்டர். அந்த குருகுலத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய மருத்துவத்தை பாதுகாப்பது, பாரம்பரிய மருத்துவத்தை விழிப்புணர்வு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போகிறது, பாரம்பரிய மருத்துவத்தை பரப்புவது, அல்லது அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. ஆசான்கள், திறமையான ஆசான்களை வச்சு மேம்பாட்டு பயிற்சி, பாரம்பரிய மருத்துவர்களுக்கு மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது. இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன். அடுத்து சில பேர் கேட்குறாங்க, என்கிட்ட பல்கலைக்கழக சான்று இருக்குது, யூசிஜி அப்ரூவ்டு, அதாவது நம்ம
இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களை நாங்கள் படிச்சிருக்கோம், மூலிகை மருத்துவத்தை பற்றி படிச்சிருக்கோம், அதை பற்றி படிச்சிருக்கோம், அதை பற்றி படிச்சிருக்கோம். அது செல்லுமா செல்லாதா கேட்குறாங்க. அடுத்து வந்து பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம், செல்லுமா செல்லாதா கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஜேஎஸ்எஸ் நிறுவனம் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம், செல்லுமா செல்லாதா. அப்புறம் நாங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தோம், இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தோம், இந்த சங்கத்து சான்று வச்சுருக்கோம், அந்த சங்கத்துக்கு சான்று வச்சுருக்கோம். இது எல்லாமே சட்ட ரீதியாக இன்னைக்கு கூட நிலைமையில் அதெல்லாம் என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, தெளிவாக உங்களுக்கு நான் விளக்குவேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இது சங்கம் கிடையாது, இதில் வந்து சந்தா கிடையாது, உறுப்பினர் கட்டணம் கிடையாது, மாத சந்தா கிடையாது, வார சந்தா கிடையாது, வருட சந்தா கிடையாது, ஆண்டு சந்தா கிடையாது, ஆயுள் சந்தா கிடையாது. எந்த பணமும் நீங்கள் செலுத்த வேண்டியது இல்லைங்கிறத நான் சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். எங்களுடைய உறுப்பினர் படிவத்தை நீங்கள் நிறைவு பண்ணி ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒட்டி எங்களுடைய அலுவலக முகவரிக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் எந்த பிரிவில் இருக்கிறீங்க, அதாவது பொது மருத்துவம் எல்லா நோய்க்கும் மருந்து கொடுக்கறது, சிகிச்சை அளிக்கிறது. ரெண்டாவது வந்து எலும்பு முறிவு வைத்தியம், பாரம்பரியம் வந்து எலும்பு முறிவு வைத்தியம். இன்னொன்று வாத வர்ம சிகிச்சை, அது ஒன்று. 3. 4வது வந்து மஞ்சக்காமலைக்கு மட்டும் மருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நோய்க்கு மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. அடுத்து வந்து இந்த விஷ முறிவுகளுக்கு விஷகளிகளுக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க அவங்க ஒன்று. 5 பிரிவாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத. இதில் வந்து இந்த பெரிய பெரிய சித்த மருத்துவர்கள் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கவங்க, பஸ் செந்தூரம் செய்கிறவங்க, அவங்கெல்லாம் இதில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எப்படின்னா, நான் மிக தெளிவாக ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன், இது பாரம்பரிய வைத்தியம் பார்த்து தங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டு வாழ்வாதாரம் ஜீவாதாரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் நான் மெம்பராக சொல்கிறேன், உறுப்பினர் ஆகுங்கன்னு சொல்கிறேன். நம்ம அதில் உங்களுக்கான அங்கீகாரத்துக்கான வழிமுறைகளை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் தெளிவாக சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து இது தெளிவாக புரியும். நீங்கள் முழு 48 நாள் வீடியோ பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் முடிவுக்கு வாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க. இந்த சான்று செல்லுமா, அந்த சான்று செல்லுமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எல்லாமே கேட்கலாம். இது இந்த மாதிரி இன்னைக்குள்ள காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், இது இந்த பசுபசம் தூரம்லாம் தயாரிக்கிறவங்க அவங்க போய் ஒரு தாசில்தார்கிட்ட கலெக்டர்கிட்ட சான்று வாங்கிட்டு அவங்கெல்லாம் பண்ணலாமாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டார். கலெக்டர்கிட்ட நான் சான்று வாங்கி வச்சுருக்கேன், விஓவோட சான்று வாங்கி வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். படிப்படியாக இன்றைய சட்ட நடைமுறையில் மத்திய மாநில அரசுடைய சட்ட நடைமுறைகள் என்ன, இது உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வழங்குது, உங்களுக்கு என்ன வழங்குது அப்படிங்கிறத அடுத்தது சொல்லியிருக்கேன். நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். ஒவ்வொன்றாக நான் விளக்கம் சொல்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.